தேவனும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் போதகர் லெனின் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அவரை குறித்து தான். அவர் இயேசுவை மறுதலித்து வேதாகம புஸ்தகம் பொய் என்று சொல்லி அவர் வெளியே போயிட்டார். இப்போ பிரச்சனை இங்கே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியே போனவர் இப்போது வேதத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் நம்மளுடைய தெய்வத்தையும் தவறாக போதிக்கிறதையும் குற்றம் சாட்டுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அது தவறில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவரையே குற்றம் சாட்டினதை நம்ம பார்க்குறோம். அதை எப்படி அவர் வசனத்தில் மேற்கொண்டார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது அவர் இந்த மாதிரி மாறுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக தைரியமாக நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற போலி கிறிஸ்தவர்கள் தான். அதாவது உண்மையான ஒரு மனம் திரும்புதலும் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற போலி கிறிஸ்தவர்கள் மூலியமாகத்தான் அவர் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்மளால் பார்க்க முடியும். இப்போது அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூதாஸ், அவர் ஒரு பேலியாளின் மகன், அதனால தான் மறுதளித்துட்டு போயிட்டார், இப்போ தப்பாக பேசுகிறார், அப்படி இப்படின்னு அவரை வசைப்பாடினதை நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷமாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அதுதான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கிற போலி கிறிஸ்தவர்கள் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எப்படி இருக்குன்னா, ஒருவன் அறியாமையில் மரண குழிக்கு நேராய் போய் கொண்டு இருக்கும் பொழுது அவனை என்னென்னமோ செய்து நம்மளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை குழிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு சமமாக இதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேத வசனம் நமக்கு அப்படியே சொல்லித்தருது, ஒருவன் சத்திய மார்க்கத்தை ஜீவ மார்க்கத்தை விட்டு போனால், அல்லது சத்திய மார்க்கத்திலும் ஜீவ மார்க்கத்திலும் உள்ள ஏதாவது கேள்வி அவங்களுக்குள்ளே எழும்பிற்று, அந்த நம்பிக்கையை குறித்து அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நம்மளை குற்றப்படுத்துகிறாங்கன்னா, நாம் கிறிஸ்தவர்களாக இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லித்தருது. உதாரணத்திற்கு 1 பேதுரு 3:15 நம்ம படித்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லித்தருது. அடுத்தது கொலோசியர் 4:6 படிச்சிங்கன்னா, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததனாயும் உப்பால் சாரமேறினதுமாயிருப்பதாகன்னு வசனம் சொல்லப்படுது. இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தி 2:24-25 படிச்சிங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாவரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் அறியாமல் லெனின் போன்ற ஆட்கள் வேதத்தையும் நம்மளுடைய மார்க்கத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தையும் யாவே தேவனை மறுதளிக்கும் பொழுது, குற்றப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்மனா கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கேவலப்படுத்துகிறோம், அவரை குற்றப்படுத்துகிறோம். அவரை மாத்திரம் இல்லை, யாராக இருந்தாலும். புரியுதா உங்களுக்கு? அதை முதல்ல நம்ம விடணும். நீ இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறாய், நீ இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாரு. உனக்கு வேதத்தின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று இருந்தால் நீ சாந்தத்தோடும் அமைதலோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல நீ தயாராக இருன்னு வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று இருந்தால் வேதத்தின் அடிப்படையில், வேதத்தினுடைய நோக்கத்தில் நீங்கள் அதை செயல்படுங்கள். தேவையில்லாத தரைக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க.
அவர் ஒரு டுபாகூர், அவன் ஒரு அவன் இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்ஸை நான் பார்க்குறேன். இவர்கள் யாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அது போகட்டும். இப்போது தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி பாஸ்டர் லெனின் அவருக்கு நம்ம வருவோம். அவர் பல விஷயங்களை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். செக்யுலருங்கிற ஒரு சேனலில் நான் ரீசெண்டாக தான் அதை நான் பார்த்தேன். நான் அவரை பெருசாக நான் ஃபாலோ பண்ணல. முதல்ல சில வீடியோஸ் அவர் கிறிஸ்தவராய் போதிக்கும் பொழுது நான் கேட்டிருந்துருக்கிறேன். அவர் பெட்டராக இருந்திருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெனினை பற்றி சொல்லணுன்னா, பிரதர் லெனினை கிறிஸ்தவத்தில் அவர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு மனிதராக தான் இருந்திருப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாரும் யூடியூப் சேனலில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கும் பொழுது, அவர் அப்போ இருக்கும் பொழுதே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்குது, நிறைய வியூவர்ஷிப் இருந்துச்சு, அவரால் நினச்சிருந்தால் பணம் பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் பணம் பண்ணலை. இது எப்படி நமக்கு தெரியும்னா, ஒரு வீடியோ இருக்குது, ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ நினைக்கிறேன், நான் அதை கவனிச்சிருக்கேன். அவர் ஏதோ ஒரு தவறை சுட்டி காட்டுவார், வேதத்தில் ஏதோ ஒரு போதகர் செய்கிறது, அது உண்மையான தவறு அந்த போதகர் செய்தது, அதை உண்மையாக அவர் சுட்டி காமிச்சார் வேதத்தினுடைய அடிப்படையில். உடனே ஒரு கிறிஸ்தவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்திருக்கிறார் அப்படின்னு என்னோடய ஞாபகம் சரியாக இருந்துச்சுன்னா, நீ பணம் சம்பாதிப்பதற்கு இந்த பாஸ்டை நீ குற்றம் சாட்டுக்கிறையா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருப்பார். அப்போ அதுக்கு தான் லெனின் பதில் சொல்லியிருப்பார், எனக்கு மானிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது, ஆனால் நான் பண்ணலை, அது எனக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சேன். ஆண்டோடைய வசனத்துக்கு நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, அதனால நான் இப்படியே நான் பதில் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அதை முடிப்பார். அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு நேர்மத்தன்மையும் ஒரு வசனத்தை பணமாக்க வேண்டாங்கிற ஒரு தன்மையும் அவருக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர் கிறிஸ்தவத்தை விட்டு மறுதளித்து வெளியே வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற ரட்சிக்கப்படாத சில நபர்கள் தரைக்குறைவாக பேசி இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி கொண்டு வரலனாலும் லெனின் அவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர் பேசி தான் இருக்க போகிறாரு. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பேசட்டும். சுதந்திர நாட்டில் அவர் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்குது. யாரும் பேசக்கூடாது என்று சொல்கிறதுக்கு இது இஸ்லாமிக் நாடுகள் கிடையாது. நீ பேசும்பொழுது தான் அதற்கான பதிலை நம்ம கொடுக்க முடியும். ஆண்டவர் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். கேள்விகள் கேட்க தான் நமக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது நம்மளுடைய ரோல். இந்த மாதிரி ஆட்களை தேவன் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வேத வசனத்தை குற்றம் சாட்ட அதில் கேள்வி எழுப்ப அதற்கான பதில்களை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதை நாம் ஷேர் செய்யும் பொழுது அநேகர் அதை கண்டு அவர்கள் அதில் பயன் பெறுவார்கள். இனி வருகிற காலங்களில் இந்த நபருக்கு, இந்த செக்யுலர் அந்த சேனலை நடத்துகிற அந்த நபருக்கு பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு நமக்கு துணை புரிவார் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அநேக போதகர்கள் இவருக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ எல்லாருமே நின்றுட்டாங்க. இவருக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் குற்றம் சாட்டுகிறவர் இன்னும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார். கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கிறார். இப்போ எங்கே போயிட்டீங்க பதில் சொல்கிற நீங்கள்லாம்? நாங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருந்தோம் அந்த கேள்விகளுக்கு உத்தரவு கொடுப்பீங்க. ஆனால் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. எல்லோரும் பிஸி ஆகிட்டாங்க அவங்களுடைய வேலையில். கிறிஸ்தவமே, நாம் ஆண்டவருடைய வசனத்தை சுமந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை அவருடைய பாதத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு பதில் சொல்ல, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்ல, நம்முடைய வசனம் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதுமாய் இருக்கத்தக்கதாக பதில் சொல்ல, உத்தரவு சொல்ல தயாராக இருப்போம். அவருடைய ஒவ்வொரு வீடியோஸுக்கும் ஆண்டவருடைய கிருபையில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய தயவில், அவருடைய அன்பில், அவருடைய வல்லமையில் பதில் சொல்ல தயாராக இருப்போம்.